Hi friends. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போட லேட் ஆயிருந்தாலும் ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் சாப்பிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் சாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து கரண்ட் சப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது எங்கே உள்ள கான்செப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக லேர்ன் பண்ணிட்டு இருக்க பவர் சிஸ்டமில் உள்ள கான்செப்ட் தான். அந்த பவர் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சர்க்யூட் பிரேக்கரில் உள்ள ஒரு கான்செப்ட். ஓகேவா? இந்த கரண்ட் சப்ரஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வேறு விதமாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்க் சப்ரஷன்ங்கிறது வந்து சர்க்யூட் பிரேக்கர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. கரெக்டாக? ஆர்க் சப்ரஷன் அப்படின்னா வந்து ஆர்க் குவிஞ்சிங் அப்படிங்கிறது வந்து தன்னால் எவ்வளோ வேகமாக வந்து அந்த ஆர்க் குவிஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் வந்து குவிஞ்ச் பண்ணும். அதுக்குரிய ப்ராப்பர்ட்டி வந்து சர்க்யூட் பிரேக்கருக்கு வந்து இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் நம்ம வந்து இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் சீரிஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் வந்து கொஞ்சம் பண்ணும். ஓகேவா? கரெக்டாக இது நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது புரியலனாலும் நம்ம சர்க்யூட் பிரேக்கர் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதை வரிசையாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் வந்து இம்ப்ளை பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறதுல வந்து இந்த கரண்ட் ஷாப்பிங் அதாவது கரண்ட் இன்டரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஏன் நடக்கு, ஆக்சுவலாக இது வந்து ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் ஷாப்பிங்னா என்ன, கரண்ட் இன்டரப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கண்டிஷனில் ஓப்பன் ஆக வேண்டியது அதோட வேலை, ரிலே கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி. கரெக்டாக? ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இது ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுது, கரண்ட் இன்டரப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது கரண்ட் ஃப்ளோ வந்து தடுத்து நிறுத்தப்படுது ஓப்பன் சர்க்யூட் ஆகிறதுனால. இப்படி தடுத்து நிறுத்தும் பொழுது அந்த கரண்ட் வந்து லோ இண்டக்டிவ் கரண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற காரணத்தால 0ங்கிற வேல்யூக்கு வரணும் கண்டிப்பாக, இல்லையா? ஒரு மேக்ஸிமம் வேல்யூவில் இருந்து இது 0க்கு வரதான் போகுது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை லோ இண்டக்டிவ் கரண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஷாப் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக 0 வரதுக்கு முன்னாடியே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்துடும். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஸோ சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொன்னேன். ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் அக்ராஸாக வந்து ஒரு அப்நார்மல் ரைஸ் இன் வோல்டேஜ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நடக்குது. ஓகேவா? இதை வந்து நாம் வந்து குறைக்கணும். இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அக்ராஸாக அதிக லெவலில் ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். அதை நம்ம குறைக்கணும். அது எப்படி குறைக்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கரண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து எங்கே அக்கறாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கரில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதோட இது ஆக்சுவலி வந்து பேசிக்கலாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீஅயனைசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அயனைசிங்னா என்ன அர்த்தம்னா வந்து ஏரில் வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து ஏர் வந்து அயனைஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ஏர் வந்து கண்டக்டராக மாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். டீஅயனைசிங் பவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அதாவது சுற்றி உள்ள ஏர் வந்து டீஅயனைஸ் பண்ணுறது அப்படின்னா கரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதாவது வந்து சாப்பிங் அல்லது வந்து சப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டீஅயனைசிங் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சர்க்யூட் பிரேக்கருக்கு வந்து ரொம்ப ஒன்றும் வேரி ஆகாது. ஷார்ட் சர்க்யூட் லெவல் ஆஃப் கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் டீஅயனைசிங் பவர் தான் இருக்கும். சரிங்களா? வேரியிங் டீஅயனைசிங் பவரும் இருக்கலாம். பட் இந்த வேரியிங் டீஅயனைசிங் பவர் இல்லாமல் ஒரே மாதிரியான டீஅயனைசிங் பவர் அந்த லெவல் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இந்த கரண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறது நடக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா whenever CB அதாவது வந்து whenever a circuit breaker interrupts current of very low inductive condition. லோ இண்டக்டிவ் கரண்ட்னா ஆக்சுவலாக என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அன்லோடட் கண்டிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து லோடே இல்லாமல் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக செகண்டரியில் கரண்ட் வர சான்ஸ் இல்லை, பட் பிரைமரியில் கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோங்கிறது இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட கரண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ இண்டக்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால் ஒர்க் ஆகும், இல்லையா? ஸோ அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் தான் செகண்டரியில் ஃப்ளோ ஆக போகுது. பட் இந்த செகண்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டிஷனில் இருக்க காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சைடு அப்படின்றது வந்து மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் லோ இண்டக்டிவ் கரண்ட். அப்படிப்பட்ட லோ இண்டக்டிவ் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலேருந்து வருது. இதான் வந்து காயில்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்ஃபார்மரோட காயில். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சடனாக சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணி வந்து இன்டரப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 0ங்கிற வேல்யூக்கு வர டைமுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடும். ஓகேவா? இது போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து அப்நார்மலாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்யூட் பிரேக்கர் வந்து கரண்ட் வந்து இன்டர் பண்ணும்போது இந்த இண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த காயில் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ட்ராப்டு மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. இண்டக்டர் காயிலோட ப்ராப்பர்ட்டி என்ன, இன் ஆர்டர் டு ஸ்டோர் த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து ஸ்டோர் ஆகுது எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தினால இந்த சர்க்யூட் பிரேக்கர் அக்ராஸ் உள்ள வோல்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது, விச் காசஸ் அ ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நாம் வந்து குறைக்கணும். இது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட கண்டிஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. அப்படிப்பட்ட கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் பிரேக்கர் அக்ராஸாக வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டக்டரில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா நேராக வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்டர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் இன்டரப்ட் பண்ணுறதுனால நேராக அந்த கரண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணிடும். விச் இம்ப்ளைஸ் தட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கெப்பாசிட்டர் வில் ஸ்டோர் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இண்டக்டர் உள்ள எனர்ஜி அப்படியே கெப்பாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற காரணத்தினால ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் கண்டிஷன் வந்து அக்கர் ஆகுது. அதாவது வந்து half Li square is equal to half CV square. half Li square அப்படிங்கிறது வந்து எனர்ஜி ஸ்டோர் இந்த இண்டக்டர், வேற half CV squareங்கிறது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா வோல்டேஜோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I into root of L/C அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் என்ன வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ்க்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அடுத்து நான் கிராஃபில் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்டரில் வரக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜினால் வரக்கூடிய இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேராக வந்து கெப்பாசிட்டரில் போய் சார்ஜ் ஆகிற காரணத்தினால இங்கே வரக்கூடிய அப்நார்மல் ரைஸ் இன் வோல்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்து தான் வந்து கிராஃப் மூலமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃபர்தராக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராஃப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் கரண்ட். அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்யூட் பிரேக்கர் இன்டரப்ட் பண்ணும் இல்லையா, அந்த கரண்ட் கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க் வோல்டேஜ். அதுக்கும் கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, கெப்பாசிட்டர்னால அதுக்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதே வந்து கேப் வித் ஸ்டாண்டிங் வோல்டேஜ் அப்படின்னா வந்து அந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு இடையில ஒரு கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அப்போ ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் வித் ஸ்டாண்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, சரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கரண்ட் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஜீரோங்கிற பொசிஷன் இதான் வந்து ஜீரோ ஆக்சுவல் பொசிஷன். ஓகேவா, இந்த ஜீரோங்கிற பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் வந்து இன்டரப்ட் ஆயிடுது. அதாவது வந்து இது இன்டரப்ட் ஆனது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் 0th பாயிண்டே நமக்கு வந்து வருது இந்த கிராஃபில். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜீரோ வேல்யூன்னு வரதுக்கு முன்னாடியே கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து இதாயிடும், ஃபால் ஆகிடும், ஜீரோக்கு வந்து ஃபால் ஆகிடும். ஓகேவா, இது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேலையை பண்ணுறது சர்க்யூட் பிரேக்கர் தான். சர்க்யூட் பிரேக்கர் என்ன தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்தாலும் பட் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அப்நார்மல் ரைஸ் இன் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 0th தான் வந்து ஜீரோங்கிற பாயிண்ட் வந்து லை ஆகுது. பட் இந்த கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜீரோக்கு வரதுக்கு முன்னாடி இதில் ஜீரோங்கிற வேல்யூ வந்து வந்துடுது. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாப்பிங் அப்படின்னா கரண்ட் சப்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த எழுதியிருக்க மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேப் வித் ஸ்டாண்டிங் வோல்டேஜை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரீஸ்ட்ரைக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆன உடனே ஆர்க் குவிஞ்ச் ஆகாது, ஆர்க் முதல்ல கொஞ்சம் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் மறுபடியும் ஃப்ளோ, அதாவது அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு போகுது, மறுபடியும் வந்து ஒரு வேல்யூ வருது, மறுபடியும் ஜீரோக்கு போகுது. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜீரோ போயிட்டு மறுபடியும் ஒரு வேல்யூ வருது, ஜீரோ போயிட்டு மறுபடியும் வேல்யூ. அது காரணம் என்னன்னா ஜீரோ ஆகும், மறுபடியும் வந்து ரீஸ்ட்ரைக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரைக்கிங் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்க் வோல்டேஜ் அப்படிங்கிறது அந்த ஆர்க் வோல்டேஜ்னால ரீஸ்ட்ரைக்கிங் அப்படிங்கிறது வந்து நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நான் see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.